ஒரு நாளைக்கு முன்னாடி என் கூட கிரிக்கெட் விளாட்ன ஃப்ரெண்ட் வந்து இப்போ என் கூட இல்லை. அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். இந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு பெருசாக எதுவும் தோணாது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்போதும் கேட்குற விஷயம் தான். ஆனால் இது வந்து நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு ஆகிறப்ப தான் அதோட உண்மையான இழப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது. அவனுக்கு 22 வயசு தான் ஆச்சு, என் வயசு தான் ஆச்சு. ஸோ இப்போ அவன் வந்து என் கூட இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா முந்தா நேற்று பார்த்து நான் கிரிக்கெட் விளாட்ன பையன் இப்போ என் கூட இல்லை. அதனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். ஆனால் அவங்களோட குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பு, எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறத வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வண்டியில் போகிறப்ப ரொம்ப பொறுமையாக மெதுவாக போங்க. வேகமாக போய் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு மெதுவாக போங்க. 2வது ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. 3வது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. யார் எப்படி வரான்னு தெரியாது. அதனால ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த 3 விஷயத்த நமக்காக இல்லைனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, நமக்கு வேண்டியவங்களுக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க.